श्रीगुरुभ्यो नमः। वाकर्ता विवसंवृक्तौ वाकर्ता परिभक्तये जगदपितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரौ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரன் ஸ்ரீ ஸ்ரீ தையல் நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதர் சுகர் மகரிஷியையும் ஸ்ரீ ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி குருநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அன்னையையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன். இந்த பிரபஞ்சத்தையும் எல்லாம் வல்ல சப்த ரிஷிகளையும் வணங்கி, அன்பு பக்தர்களே, மாசி மாத ராசி பலன்கள். பொதுவாக இந்த ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. இந்த மாசி மாதத்தில் 2 அற்புதம் நிகழுது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 5 கிரக சேர்க்கை 6 கிரக சேர்க்கையெல்லாம் இந்த மாசி மாதத்தில் 5 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல் பங்குனி மாதத்தில் 6 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த மாசி மாதம் சுக்கிரன் ராகுவும் சுக்கிரனும் இணைகிறார்கள். நான் பல பதிவுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன். இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை, அதே போல் சனி வக்ர நிவர்த்தி, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி, இதெல்லாம் நாம் கணக்கிட்டு உலகத்தில் அமைதி நிலவும். இப்போ எங்கெல்லாம் போர் நடக்குதோ அந்த போர், இந்த அமாஸ் போர், இஸ்ரேல் போர்லாம், அந்த போர் நிற்பதற்கான வாய்ப்புகள், சமாதானம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு, போர் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம பதிவிட்டு இருந்தோம். ஆதாரபூர்வமாகவே நம்ம சேனலில் போனாலே நீங்கள் பார்க்கலாம். நம்ம என்றைக்கு இதை ஸ்டுடியோவில் எடுத்துருக்கிறோம், அப்புறம் என்றைக்கு அதை நம்ம அப்லோடு பண்ணியிருக்கிறோம், எப்போ நீங்கள் சமாதானமாக போர் நிறுத்தம் வந்தது, இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அப்போது இந்த கிரக சேர்க்கை ஜெயிக்கும் ஒரு இடத்துல இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம், எப்படி இதை அக்யூரேட்டாக நம்ம கணிக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு இடத்துல ஒரு கிரகம் சேருகிறது, சேர்க்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் அது பொருந்தும். பூமியை கடந்து வான்மண்டலத்துக்கும் அது பொருந்தும். இதெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் அற்புதமான ஒரு பொக்கிஷம், நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய ஜோதிடம். அப்படி இந்த மாசி மாதம் பார்க்கின்ற பொழுது சனி சூரியன் சேர்க்கை எங்கே ஏற்படுகிறதுனா கும்பராசியிலே திகழ்கிறது. அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்கம் இவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, எனக்கு தெரிஞ்சு இந்த மே மாதம் வரையிலும் சித்திரை மாதம் வரையிலுமே கூட அரசாங்கத்திற்கோ அரசு ஊழியர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ, இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசாங்கத்திற்கோ கூட ஒரு சின்ன அடிக்கடி ஒரு நிம்மதியற்ற தன்மை ஏற்படும். ஒரு நிம்மதியாக போய் உட்கார முடியாது. தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் ஏற்படும். யாரோ எங்கேயோ செஞ்ச தப்புக்கு அரசாங்கத்தின் தலையை போட்டு உருட்டுவாங்க. அப்போ இதெல்லாம் கிரக காரகத்துவம், கிரகத்தினுடைய தன்மை. அப்போ இந்த கிரகத்தன்மைக்கு ஏற்றாற்போல் தான் சமீப காலமாக இந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் பெரிய பிம்பமாக சுக்கிரன் ராகுவால் ரொம்ப வெளிப்படையாக அது காண்பிக்கப்படுகிறது. அப்போ இந்த மாசி மாதம் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியலில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்க, அதே போல் அரசியலில் நமக்கு ஏதேனும் பதவிகள் கிடைக்குமா, பொறுப்புகள் கிடைக்குமான முயற்சி செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக இப்போ புதுசாக பொறுப்பெடுத்துன்னு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஆல்ரெடி கவர்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ரூலிங் பார்ட்டியாக இருக்கீங்க, நிச்சயமாக அது பாரத தேசம் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அரசியலை பொறுத்தவரையிலே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பேர் புகழ் அடிபடக்கூடிய காலம் அல்லது வீண்பழி அவமானங்கள் ஏற்படக்கூடிய காலம்.
அரசாங்கம் தான் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா அரசு ஊழியர்கள் எல்லா விதமான அந்த கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ஐஏஎஸ்க்கும் பொருந்தும், செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஆளுநர் ஆகட்டும் அல்லது எம்பி எம்எல்ஏக்கள் ஆகட்டும், அவங்களும் அரசு ஊழியர்கள் தானே. அப்போது ஒரு சேர்மன், டைரக்டர் அல்லது அடுத்தடுத்த நிலையில் எஸ்டிஓஸ் அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் கேட்டகரி இருக்கோ, காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், ஐஜியாக இருக்கலாம், ஏடிஎஸ்பியாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி அரசு ஊழியர்கள் அது எந்த நிலையில் கடைநிலை ஊழியராக இருந்தாலுமே கூட, அது உயர்ந்த ரேங்கில் ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட, ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம், ஸோ எதுவாக இருந்தாலும் அப்போ அரசு ஊழியர்கள் அவர்களும் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் திணிக்கப்படும். உங்கள் பேரில் வாலண்ட்ரியாக ஒரு மிஸ்டேக் திணிக்கப்படும், அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம், அதிகாரம் துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இதுதான் இப்படிக்கு ப்ரைவேட் செயலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சனி சூரியன் சேர்க்கை இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். இராஜாங்கத்தாலே அவர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்படும். அப்போ அரசு அதிகாரிகள், அரசாங்கம் இதுக்குத்தான் அங்கே மைனஸ். அதுவே ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியவங்க, மக்களாக இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இது அமைஞ்சு போயிடும். இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி சூரியன் சேர்க்கை அங்கங்கே அரசை எதிர்த்து இன்னும் சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் கூட நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. வேலை வாய்ப்புகளில் இல்லை பணி நிரந்தரத்துக்காக இல்லை வேறு எதுவும் சலுகைகள் வேண்டி இது ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ சின்ன சின்ன போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள் நடக்கும், நிறைய வெளியில் வராது. ஸோ போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாசி மாதம் அற்புதமாக உள்ளது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, துலாம் ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு தொடர்பு. இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சூரியன் சேர்க்கையை நீங்கள் மறந்துடுங்க. ஒரு சில இடங்களில் நான் சொல்வது உண்டு, இந்த துலாம் ராசியாக மட்டும் பிறக்கவே கூடாது. அதுவும் இந்த சித்திரை துலாம், விசாகம் துலாம் இதெல்லாம் ரொம்ப கடினம். சுவாதி துலாம் இருக்காங்களே, அவங்க ரொம்ப டேலண்ட்டு. இப்படி உள்ளே பூந்து பாம்பு மாதிரி வளைஞ்சு நனைஞ்சு எந்த கும்பலையும் வெளியில் வந்துடுவாங்க. எவ்வளோ மிதிப்பட்டாலும் எவ்வளோ அடிபட்டாலும் அவங்கள பார்த்து 4 பேர் பயப்படுவாங்க. அது சுவாதி துலாம் ஒரு அதிர்ஷ்டம். ஆனால் இந்த சித்திரை துலாம் இருக்கே, அவங்களுக்கு கோபம் மட்டும்தான் இருக்கும், முன்கோபம் மட்டும்தான் இருக்கும். அதே போல் நிதானமாக யோசிப்பாங்க, பொறுமையாக யோசிப்பாங்க. ஆனால் கடைசியாக போய் தப்பு பண்ணிட்டு வருவாங்க. மனசாட்சிக்கு பயப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாதம் சிறப்பானதாக இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு. சார், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் ராகு துலாம் ராசிக்கு மாசி மாதம் அற்புதத்தை செய்கிறார்கள். குறிப்பாக பணங்காசுகளில் ஏதேனும் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் வந்து சேரும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, முதல்ல தொழில் முடக்கம் அது தொழிலோ குடும்பமோ வருமானமோ கடையோ உத்தியோகமோ வேலையோ எது வேண்டுமானாலும் வச்சுக்கோங்க. முடக்கம் இருக்குமே ஆனால் தொழிலே முடங்கி போச்சு சாமி. நாங்கள் பெரிய தொழில் செஞ்ச ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருந்தது. நான் 14 பிரான்ச் வச்சுருந்தோம், இல்லை ஒரு ஃப்ரான்ச் ஆஃபீஸ் வச்சுருந்தோம், 22 பிரான்ச் இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் பெருசாக தொழில் செய்துட்டு ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக முடக்கி போட்டு வச்சுருக்கோம். சரி, அந்த இடத்த ஏதாவது நம்ம ஒரு வாடகைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு போனாக்கா வாடகை கிட்ட நெருங்கி வரும். உக்காந்துட்டு எழுந்து போனவங்கள கூட நம்ம பார்த்துருக்குறோம். சாமான்லாம் கொண்டு உள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியாமல் வெளியில் போனவங்களாம் கூட நம்ம சமீபத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அந்த மாதிரியான முடக்கம், தொழில் முடக்கம், ஒரு தொழில் நடந்தால் தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு வருமானம் வரும்.
வருமானம்தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆதாரம். அதுதான் சாமி அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆணி வேறு. வருமானம் தான் ரொம்ப முக்கியம். எது இருக்கோ இல்லையோ வருமானம் மாட்டும் வந்துகிட்டே இருக்கணும். எவ்வளோ வேணாலும் சண்டை நடக்கலாம், என்ன வேணாலும் அடிச்சுக்கலாம், புருஷனும் பொண்டாட்டியும் தனித்தனியாக படுத்துக்கலாம், வீட்டுக்கார் 4 நாள் வீட்டுக்கே வராமல் இருக்கலாம், எதுவும் பற்றியுமே கவலை இல்லை. ஆனால் வருமானம் மட்டும் நிற்கவே கூடாது. ஆனால் துலாம் ராசி என்பர்களுக்கு கடந்த காலங்களில் இந்த தொழில் முடக்கம் ஏற்பட்டுள்ளது. நான் நிறைய பேருக்கு சொல்வதுண்டு, வருமான முடக்கம், தொழில் முடக்கம். இந்த ஜாதகம் பார்க்குறதுல பல விதம் உண்டு. இப்போ ஒருத்தர் கஷ்டத்தோடு வராங்கன்னா அவங்களுக்கு இந்த முடக்க நிவர்த்தி செய்தாலே அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. என்ன, நம்ம கஷ்டப்பட்டு எழுதி கொடுப்போம் இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அலட்சியமாக விட்டுடுவாங்க. இதுதான் விஷயம். அப்போது அந்த மாதிரியான தொழில் முடக்கமாக இருக்கலாம், உத்தியோக முடக்கமாக இருக்கலாம். சிலருக்கு கடை நிறுவனங்கள், உள்நாடுகள் வெளிநாடுகள் கடை நிறுவனங்களில் முடக்கு ஏற்பட்டு இருக்கலாம். அதே போல் உத்தியோகத்தில் முடக்குகள் இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல நீ இனிமேல் இதை செய்யாதுன்னு அவன்கிட்ட அதிகாரத்தெல்லாம் பிடுங்கி உங்களுக்கு கீழே இருக்கிறவன்ட்ட கொடுத்துருக்கலாம், உங்களை டம்மி பீஸ் ஆக்கியிருக்கலாம், உங்களை இன்சல்ட் பண்ணியிருக்கலாம். இதுவும் முடக்கு தானே. நான் தான் சாமி எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓவராலாக நான் அந்த சூப்பராக இருந்தாங்க. இப்போ என்ன அங்கே ஃபியூஸ் பிடுங்கின பல்பு மாதிரி என்னை பிடுங்கிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா எனக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தவன்ட்ட கொடுத்துருக்குறாங்க. புதுசாக ஒரு ஆளை போட்டிருக்காங்க, அவங்ககிட்ட கொண்டு போய் பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரியான முடக்குகள், தொழில் முடக்கம், உத்தியோக முடக்கங்கள் குடும்பத்தில் எல்லாம் அண்ணன் சொன்னால் கேள்வி, மருமக சொன்னால் கேள்வி, நான் இருந்து அவன் சொன்னால் கேட்காத. அப்போ முடக்கு உங்களுக்கு எங்கெல்லாம் முடக்கு இருக்கோ அந்த முடக்கு எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய மாதம். கவலை வேண்டாம், நிம்மதி பிறக்கும், நிம்மதி அதிகரிக்கும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.